இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3 ஒருநாள் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இதன் முதல் போட்டியில் அபாரமாக இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த போட்டியில் சிறிய மூட்டுவலி காரணமாக கோலி நீக்கப்பட்டிருந்தார். அவருக்கு பதிலாக ஜெய்ஸ்வால் அணியில் சேர்க்கப்பட்டார். அதனால் பேட்டிங் வரிசையில் சிறிது மாற்றமும் ஏற்பட்டதாக கூறப்பட்டது. இந்த போட்டி முடிந்ததும் பேசிய ஷ்ரேயஸ் ஐயர் தனக்கு முதலில் அணியில் இடம் கிடைக்கவில்லை, விராட் கோலி காயம் காரணமாக விளையாட மாட்டார் என தகவல் வந்ததற்கு பிறகு தனக்கு பிளேயிங் லெவலில் இடம் கிடைத்ததாகவும் கூறியிருந்தார். இந்திய அணியில் 4வது வீரராக விளையாட சரியான வீரர் இல்லாமல் இருந்த நிலையில் ஷ்ரேயஸ் ஐயர் தான் அந்த இடத்திற்கு சரியாக இருந்தார். 4வது வீரராக விளையாடி 1000க்கும் அதிகமான ரன்களை எடுத்திருக்கிறார். சமீபத்தில் இங்கிலாந்து எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் 50 ரன்கள் எடுத்த அவரை நீக்க இருப்பதாக கூறப்படுகிறது. ஜெய்ஸ்வாலை ஓபனிங் பேட்ஸ்மேனாக களமிறக்க பயிற்சி எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் ஷ்ரேயஸ் ஐயர் நீக்கியுள்ளதாகவும் சில தகவல்கள் வெளியாகி வருகிறது. சாம்பியன்ஸ் டிராபி தொடர் போட்டிகளில் சுப்மன் கில் மற்றும் ரோஹித் சர்மா தான் ஓபனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்குவார்கள். அவர்களை தொடர்ந்து விராட் கோலி மற்றும் ஷ்ரேயஸ் ஐயர் அடுத்தடுத்த பேட்டிங் ஆர்டரில் இறங்குவார்கள் என்றும் கூறப்படுகிறது. தற்பொழுது 2வது ஒருநாள் போட்டியில் யாருக்கு இடம் கிடைக்கப் போகிறது என்பதை வைத்து ஷ்ரேயஸ் ஐயர் நீக்கப்பட இருக்கிறாரா என்பது தெரிந்துவிடும்.